ஏய் என்ன பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணுற அப்படின்ட்டு நடிகர் வடிவேலு அவருடைய சகாவை பார்த்து ஒரு படத்தை திட்டுவார். அது போல தான் இருக்குது தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சம்பவங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆளும் தாவேக அரசை, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து சொன்னது என்னன்னாக்கா, காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றி அவர் காதலே வாங்கிக்கல. என்னென்னமோ பண்ணார். செயின்ட் கோபைன் என்பது ஒரு தனியார் நிறுவனம், அங்கே போய் ஆய்வு செய்ய புரண்டு போனார். மெட்ரோ ஆய்வு செஞ்சார். ஓகே ரைட், மெட்ரோ அரசு சம்மந்தப்பட்ட நிறுவனம், இது வேலை நடந்துட்டுருக்கு, அதை போய் பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. செயின்ட் கோபைன் அது ஒரு தனியார் நிறுவனம், அதை போய் நான் ஆய்வு பண்ணணும்னு போனார். என்னென்னமோ பண்ணியிருந்தார். ஆனால் எதிர்கட்சிகள் கரடியாக கத்திய போதும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி விவகாரத்தில் கூட்டவே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். நான் எதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டு அனைத்து கட்சியெல்லாம் கூப்பிட்டு உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய ஆலோசனை நான் பெறணும்? எனக்கு எல்லாமே தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் டிகே சிவகுமாரை மீட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டுவேன், அப்படியே தண்ணியை வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் செயல்பட்டு இருந்தார். இதுதான் நடந்துச்சு. ஓகேயா? இது அவசியமானது, அவசரமானது. ஆல்ரெடி குறுவை சாகுபடி என்பதே தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விட்டது. அடுத்தாப்பில் சம்பா சாகுபடியாக நடக்கணும்னாக்கா தண்ணி காவிரியில் வந்தால் தான் நடக்கும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் அவ்வளவு கூக்குரல் இட்ட போதும் கண்டுகொள்ளாத தமிழக வெற்றி கழகத்தின் அரசு, திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு என்ன பண்ணுச்சுனாக்கா, இப்போ புதிதாக ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதாவது அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி டீலிமிட்டேஷனில் நம்ம ஒருமித்த முடிவு எடுக்கணும், தமிழ்நாட்டு சார்பாக நம்ம முடிவு எடுக்கணும் கூட்டத்தை கூட்டுறாங்களாம். அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினாக்கா அது அந்த கட்சியுடைய தலைமைக்கு போகணும். லெட்டர் கடிதம் என்பது அவர்கள் அந்த கட்சியுடைய தலைமைக்கு அனுப்பி அவர்கள் சொல்லி அந்த எம்பிக்கள் கலந்துக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்கனாக்கா, டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இருக்குல்ல, பவன் இருக்குல்ல, தமிழ்நாடு இல்லத்துலேருந்து அந்த லெட்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் எம்பிக்களுக்கு போயிருக்கு. இவங்க லெட்டர் அனுப்புனாக்கா உடனே எல்லா கட்சி எம்பிக்களும் வந்துடுவாங்க. எந்த சமயத்தில் எது முக்கியம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இது கூட ஒரு பேசிக் கூட தெரியாமல் இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டீலிமிட்டேஷன் பற்றி பேச போகிறதுக்கான கூட்டத்தை கூட்டுறது யாருனாக்கா தமிழக வெற்றி கழகம், இந்த அரசாங்கம். இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு நாடாளுமன்றத்தின் மக்களவையிலோ மாநிலங்களிலோ ஒரு எம்பி கூட கிடையாது. ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருப்பதென்ற காரணத்தினாலே அவங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவாங்களாம். அதில் மக்களவையில் 22 எம்பிக்களையும் மாநிலங்களவையில் 8 எம்பிக்களையும் கொண்ட திமுக என்ற ஒரு கட்சி இவங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சொல்லுங்க ஏஜமா அப்படின்ட்டு இவங்களுடைய ஆலோசனையை கேட்கணுமா. ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு கட்சி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்துறது எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க, காமெடியால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் காலாவதியாகி கொண்டிருக்கும் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள். அவங்க போடுற டியூனுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்படின்னாக்கா, ஏற்கனவே திமுக கூட்டத்திலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் தாவேகா பஸ்ஸில் ஏறிட்டாங்க, 2 மினிஸ்டர் பதவி கிடச்சிச்சு. ஆனால் இப்படி இந்த 2 மினிஸ்டர் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்தியாவுடைய வருங்கால பிரதமராக வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பை கைவிட்டு போக வைத்து விட்டார் ராகுல் காந்தி. இதுதான் உண்மை. யாராவது இப்படி ஒரு புத்திசாலித்தனமான வேலையை பண்ணுவாங்களா? தமிழ்நாட்டில் இவங்களுக்கு 5 எம்எல்ஏகள் இருக்காங்க. அதில் 2 பேர் மந்திரியாக இருக்காங்க. இந்த 2 பேர் மந்திரியாக இருந்ததற்காக திமுக கூட்டணி சொல்லாமல் கொள்ளாமல் உதறிட்டு ஓடி போய் தாவேகா கூட்டணியில் சேர்ந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் உள்ள கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி நம்பத்தகுந்த கட்சி இல்லை, இவங்களை எப்படி நம்புறது? திமுகவுக்கு இப்படி இந்த இந்தியா கூட்டணி தூக்கி சுமந்த காங்கிரஸ் கட்சியை பிஜேபி எவ்வளவு வற்புறுத்தியும் கூட கூட்டணி விட்டு கலட்டி விடாத காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் தூக்கி சுமந்து 10 எம்பிக்களை அப்படி சுலையா அப்படியே எடுத்து கையில் வெட்டி கொடுத்தாங்களே, அப்படி கேக் மாதிரி வெட்டி கொடுத்தாங்களே, அந்த கட்சியே கழட்டி விட்டு போன ராகுல் காந்தி நம்மெல்லாம் என்ன பண்ண மாட்டார் அப்படின்ட்டு அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுத்தியாருனாக்கா இந்த ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூர் தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, ராகுல் காந்தியால் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலையுமே இந்த இதுக்கான ஒரு டியூனை கீ கொடுத்தது யாருனாக்கா ராகுல் காந்தி தான் கொடுத்துருக்காரு. இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு மாணிக்கம் தாக்கூர் நீங்கள் இப்படிலாம் பேசுங்க, நம்ம அந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்பாகவே அவர் திமுக கூட்டணியில் போகிறதான் பார்த்தாங்க, அப்போயாவது விட்டு தொலைஞ்சிருக்கலாம், போய் தொலைங்கடா அப்படின்ட்டு.
அதை கொடுக்காம அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை கொடுத்து 28 எம்எல்ஏக்கள் சீட்டை கொடுத்து இதில் தேர்தலில் நிற்க வச்சாக்கா அவங்க வேலையே பார்க்கல. எல்லா ஓட்டும் காங்கிரஸ் கட்சி சார்பாக உள்ள ஓட்டு எல்லாமே தாவேக்கா கொடுத்துருக்கு. ஏன்னா இவங்க அந்த கட்சி சார்பாக வந்து உள்ளவங்க பிரச்சாரம்லாம் பண்ணால் தானே அந்த கட்சியோட ஓட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எதுவுமே ஆகலை, அப்படியே எல்லாம் அப்படியே அங்கே போயிடுச்சு. அப்படி பண்ணிங்கல்ல, திமுக அந்த கூட்டணி விட்டு போயிடுச்சுல்ல. அதற்கு பிறகு எதற்காக திமுக வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி வற்புறுத்துது? தமிழ்நாட்டில் மட்டும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவாங்களாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இப்படிப்பட்ட எந்த ஒரு கூட்டமும் நடக்கலை. அப்படி கூட்டம் அப்படி உண்மையிலே நீங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும், டீலிமிட்டேஷனை தோற்கடிக்கணும், மசோதா பில்லை தோற்கடிக்கணும்னு நினச்சாக்கா நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களும் நடத்தணும்ல. அப்படி நடத்தாமல் தமிழ்நாட்டில் மட்டும் தாவேக்காவுக்கு கீ கொடுத்து நீங்கள் இப்படி கூட்டத்தை நடத்துங்க, திமுக எந்த மனநிலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. திமுக வந்து பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருவாங்களாம். அதை அப்படி ஒரு ஓட்டு போடாமல் தடுக்கிறதுக்காக இவங்க அப்படியே வேலை பார்க்குறாங்களாம். என்ன கேவலமான விஷயம் பாருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு எம்பி பதவியை, மாநிலங்களவையில் கிடைக்க வேண்டிய பதவியை அப்படியே காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க, கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி கேட்டதுனால கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தாவேக்கா அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கல. தாவேக்கா சார்பாக ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டால் மாநிலங்களவையில் நடக்கும் வாக்கெடுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும். அதில் வந்து பிஜேபிக்கு எதிராகவோ இல்லை ஆதரவாகவோ வாக்களிக்க வேண்டியிருக்கும். ஆதரவாக வாக்களித்தாக்கா எல்லாம் சொல்லிவிடுவாங்க, ஏற்கனவே சொன்னது தானே, இது வந்து தாவேக்கா என்பது பிஜேபியின் கள்ளக்குழந்தைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. எதிர்த்து வாக்களித்தாக்கா, பிஜேபிக்கு எதிர்த்து வாக்களித்தாக்கா அமித்ஷா அண்ட் மோடியோடைய கோபத்தை பெற வேண்டியிருக்கும். எதுக்கு இந்த தொந்தரவு? அப்படியே நைஸாக காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டுருது. காங்கிரஸ் திருப்திப்படுத்தின மாதிரி ஆச்சு, நம்மளும் இந்த விஷயத்தில் எஸ்கேப் ஆகிற மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு ஒரு செயலை செஞ்சது தான் தாவேக்கா. இப்படிப்பட்ட ஒரு கட்சி டீலிமிட்டேஷன் விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து செயல்படுங்கிறதுக்கு ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவாங்களாம். இதில் வந்து திமுக கலந்துக்கணுமா? இது கலந்துக்காதனால எல்லாம் கதறாங்க. திருமாவளவன்லேருந்து மாணிக்கம் தாக்கூர், சிதம்பரம் இந்த கூட்டத்தில் திமுக கலந்துக்கலாமல் தவிர்த்தது வந்து நல்லதில்லை. இது வந்து திமுக வந்து பிஜேபியோட நெருங்கிக்கிட்டு இருக்கு, அதுதான் இப்படி தான் தோணுது, இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே திமுக பிஜேபியோடு நெருங்கி போய் அவர்களுக்கு ஆதரவாக அந்த மசோதா தாக்கல் செய்யும் போது அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தாலோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தாலோ தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இது திமுகவோட உள்கட்சி பிரச்சனை. அவங்க எந்த முடிவோடு இருக்கட்டுமே, நீ எதுக்கு கதறீங்கிறது? ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு காரணத்திற்காக அவங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துவாங்களாம். அதில் திமுக கலந்துக்கணுமா? என்னங்கடா அவங்க லாஜிக்கு? நீங்கள் என்று திமுகவை உதறிவிட்டு தாவேக்கா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஐக்கியமானதோ அன்றே ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதமர் கனவு என்பது முடிவுக்கு வந்துவிட்டது. அடுத்து வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2029 திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சிகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு 3வது அணியை கட்டமைக்கும். ஏற்கனவே சந்திரசேகர் ராவ் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக அப்போது இருந்த திரு மு க ஸ்டாலினை சந்தித்து நம்ம காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு மூன்றாவது அணி அமைப்போம் அப்படின்னு சொன்னப்ப, இல்லை காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துட்டு ஒரு அணி அமைச்சா கூட அது வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சவர் தான் திரு மு க ஸ்டாலின். அதே மு க ஸ்டாலின் தான் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, அடுத்து வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு 3வது அணியை அமைக்கப் போகிறார். அவர்கள் பிஜேபியும் தோற்கடிப்பார்கள், காங்கிரஸ் என்ற கட்சியும் மொத்தமாக துடை தெரிவார்கள். மாநில கட்சிகளுடைய எழுச்சி நிச்சயமாக ஏற்படும். இதுதான் நடக்க போகுது. ஓகே, அதனால் காங்கிரஸ் கட்சி நீங்கள் வந்து கூட்டணியை விட்டு போயிட்டீங்க, ஏன்னா திரும்ப நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாங்க என்று திமுகவை அழைப்பதோ, திமுக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக புதுசாக டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுவதோ வேண்டியதில்லை. கொஞ்சம் சற்றை மூடிக்கிட்டு கொஞ்சம் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஏனென்றால் 2029 என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி 240 தொகுதிகளை பெறுவதற்கு முக்கியமான காரணங்கள் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில கட்சி தலைவர்கள் அகிலேஷ் சிங் யாதவ், உத்தவ் தாக்கரே, சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன், பீகாரினுடைய தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்களுடைய உழைப்பினால் கிடைத்த வெற்றியை தவிர ராகுல் காந்தி என்ற தனிநபருக்காக கிடைத்த வெற்றி அல்ல.
அப்படி கிடச்சிச்சுனாக்கா அவர் 2019 அதிக எம்பிக்களை பெற்று ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கணும். எதிர்க்கட்சி தலைவராக கூட வக்கில்ல வகை இல்லாமல் தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபரை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் வெற்றி பெற வைத்தது திமுக, இந்த மாநில கட்சிகள் தான். இந்த மாநில கட்சிகள் எல்லாமே இப்பொழுது காங்கிரஸ் கட்சி சந்தேக கண்ணோடு பார்ப்பதால் அடுத்த வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சுத்தமாக துடைத்தறியப்பட இருக்கிறது. தாவேகாவை நம்பி மண்குதிரையை நம்பிய மனிதனைப் போல இப்பொழுது நட்டாற்றில் நிற்கிறது காங்கிரஸ் கட்சி. இதுதான் உண்மை.